கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. உங்கள் எல்லாரையும் கர்த்தர் தாமே அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. இந்த வருஷத்தில் தேவன் கொடுத்த வாக்குத்தத்தமான வசனம் எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 14வது வசனம். நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன். கர்த்தர் நம்மை அவர் எவைகளெல்லாம் பெருகச் செய்வார் அப்படி என்கிறதை குறித்து நாம் வேதத்தில் படிக்கும்போது ஆதியாகமத்தின் புஸ்தகம் 1:22 அதே போல 1:28 ஆகிய வசனங்களையும் 9:1 ஆகிய வசனங்களையும் நீங்கள் பலுகி பெருகி என்கிற வார்த்தையை பார்க்கிறோம். பலுகுவதனாலே பெருக முடியும். யார் எவைகள் பெருக வேண்டும், எவைகளால் நமக்கு பெருக்கம் உண்டாக வேண்டும் என்பதை குறித்து நாம் படிப்போம் என்றால் 13ஆம் அதிகாரத்தில் 16வது வசனத்தில் படிக்கிறோம், நீதிமான்கள் பெருக வேண்டும் என்று சொல்லியிருக்கிறது. 17ஆம் அதிகாரம் 2வது வசனம் 17-20, 22ஆம் அதிகாரம் 17வது வசனம், 26வது அதிகாரம் 5வது வசனம் ஆகிய இந்த வசனங்கள் எல்லாம் நீதிமான்கள் பெருக வேண்டும் என்பதையும் சந்ததி பெருக வேண்டும் என்றும் சொல்லியிருக்கிறது. குறிப்பாக நீதிமான்கள் பெருக வேண்டும். நம்முடைய தேசத்திலே நீதிமான்கள் பெருக வேண்டும். நம்முடைய சபையிலே நீதிமான்கள் என்ன செய்ய வேண்டும்? பெருக வேண்டும். நம்முடைய குடும்பங்களிலே நீதிமான்கள் பெருக வேண்டும். ஆகவே நீதிமான்களின் பெருக்கம் நமக்கு தேவை. அதே போல வேதத்தில் நீங்கள் படிக்கும்போது கிருபை பெருகிற்று என்று சொல்லி இருக்கிறதை இங்கே பார்க்க முடியும். பாவம் பெருகின இடத்துல கிருபை பெருகிற்று. ரோமர் நிருபம் 6ஆம் அதிகாரம் 1வது வசனம். பாவம் பெருகின இடத்துல கிருபை பெருகிற்று. இப்போ நீதிமான்கள் பெருக வேண்டும். நீதிமான்களின் பெருக்கம் சபையில் என்ன பெருகணும்? யார் பெருகணும்? நீதிமான்கள் பெருகணும். பெருக வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் என்பதில் ஒரு குறிப்பு என்னவென்றால், உயிர் இருந்தால் தான் அது பெருகும். சபையில் உயிர் இருந்தால் தான் நீதிமான்கள் பெருகுவார்கள். விசுவாசிகளுக்கு ஜீவன் இருந்தால் விசுவாசிகளின் பெருக்கம் உண்டாகும், அதாவது நீதிமான்கள் பெருக்கம் உண்டாகும். ஆகவே நம்ம ஆவிக்குரிய ஜீவியத்தில் நமக்கு ஜீவன் இருக்க வேண்டும். நீ உயிருள்ள ஒன்று பெயர் பெற்று எப்படி இருக்கிறாய்? செத்தவனாய் இருக்கிறாய். எப்படி நீதிமான்களாக மாற்றுவது? பவுல் சொல்றார், நான் உங்களுக்காக கற்ப வேதனைப்படுகிறேன் என்கிறார். கற்ப வேதனைப்பட வேண்டியதாக இருக்கிறது. அருமையானவர்களே, நீதிமான்களை பெற்றெடுக்க வேண்டும் என்றால் கற்ப வேதனைப்பட வேண்டும். கரங்களை வைத்து கர்த்தர் மகிமைப்படுத்துவார். நீதிமான்கள் பெருகட்டும். எத்தனை பேர் நீதிமான்களுடைய சபையில் பெருகணும்? நீதிமான்கள் தேசத்தில் பெருக வேண்டும். தேசத்தில் பெருகணும்னு சொன்னால் அது எங்கிருந்து பெருகும்? இந்த உற்பத்தி ஸ்தானம் எது? சபை. சபையிலிருந்து தான் அது பெருக வேண்டும். தேசத்தில் பெருகி சபைக்குள்ள வராது. இங்கே இருந்து தான் பெருக்கம் என்ன செய்ய வேண்டும்? உண்டாகி தேசத்தில் பெருக்கம் போக வேண்டும். சபையில் பெருக வேண்டும் என்றால் சபையில் எப்படி பெருகுவது? சபையில் ஒவ்வொரு நபரும் என்ன செய்ய வேண்டும் என்றால் அவர்கள் தெய்வ பக்தி உள்ளதான விசுவாச பிள்ளைகளை பெற்றெடுக்க வேண்டும். ஆத்துமாக்களை ஆதாயம் செய்ய வேண்டும். ஆத்துமாக்களை ஆதாயம் செய்ய வேண்டும். அருமையானவர்களை, நீதிமானை ரட்சிக்கப்படுவது அரிதானால் பக்தி இல்லாதவன் பாவியும் அறகுறைய ஆலயத்துக்கு வந்து ஜெபம் இல்லாமல் உபவாசம் இல்லாமல் பைபிள் படிக்காமல் காலாட்படைகளோடு ஓடும் போதே உன்னை சோர்ந்து போக பண்ணுவார்களானால் என்ன, குதிரைப்படை வரும்போது நீ எப்படி ஓடுவாய் அப்படின்னு ஆண்டவர் கேட்குறார். இந்த சாதாரணமான மனுஷர்களெல்லாம் கர்த்தர் மாற்றணும். ஆமே, இந்த முறைக்கிற ஆட்களை மாற்றணும், முறுமுறுக்க ஆட்களை மாற்ற வேண்டும். கர்த்தர் எல்லாரையும் அப்படி நல்லவர்களாய் தெய்வ பக்தி உள்ளவர்களாய் நீதிமான்களாய் மாற்றி பெருகச் செய்வாராக. சத்தமாக கர்த்தர் மகிமைப்படுத்துவோமா? சொல்லுங்க, ஆண்டவரே நான் நீதிமானா மாறணும். எத்தனை பேர் நீதிமானா மாறணும் விரும்புறீங்க? நான் நீதிமான்களை பிறப்பிக்க வேண்டும். நீதிமான்களை பிறப்பிக்கத்தக்கதான ஒரு உயிருள்ள வாழ்க்கை எனக்கு தாரும் ஆண்டவரே. உயிர் இருந்தால் உயிருள்ளது என்ன செய்யும்? பிறப்பிக்கும். உயிர் இல்லை என்றால் என்ன செய்யாது? அது பிறப்பிக்காது. ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே
நான் உயிர் என்கிற உள்ளவன் என்று பெயர் பெற்றும் நான் செத்தவன். அடையாளம் என்ன? அடையாளம் என்ன? அது எந்த விதத்திலையும் அதுக்கு ப்ரொடெக்ஷன் இல்லை. அது எந்த விதத்திலையும் என்ன செய்யவில்லை, அது பிறப்பிக்கவில்லை. அப்படி என்று சொன்னால், அதாவது நமக்கு சாராள் உடல்ல உயிர் இருந்தது, ஆனால் கற்பம் செத்து போனது. அதே போல் அநேக விசுவாசிகள் உடல் இருக்கிறது, உயிர் இருக்கிறது, ஆனால் அவருடைய இந்த ப்ரொடக்ஷன் ஏரியா இட் இஸ் டெட் ஆல்ரெடி. அதாவது அவர்களால் நீதிமான்களை பிறப்பிக்க தக்கதான அந்த சுரப்பிகளோ அந்த ஆசையோ அந்த விதமான விருப்பமோ அது எதுவுமே இல்லை. அவர்கள் கற்பம் செத்து போன சாராள் போல இருந்து கொண்டிருக்கிறார்கள். அநேகர் மலட்டுத்தன்மை உள்ளவர்களாக இருக்கிறார்கள். கரங்களை வைத்து கேளுங்க, ஆண்டவரே இந்த சபையினுடைய மலட்டுத்தன்மை நீங்க வேண்டும். நல்ல கைகளை வைத்து ஜெபம் பண்ணுங்க. இந்த சபையுடைய மலட்டுத்தன்மை நீங்க வேண்டும். ஆண்டவரே என்னுடைய மலட்டுத்தன்மை நீங்க வேண்டும். என்னுடைய கற்பம் உயிர் பெற வேண்டும். ஆவிக்குரிய ஜீவியத்தில் நீதிமான்களை பிறப்பிக்கிற சந்ததியை பிறப்பிக்கிற ஒரு விசுவாசியாய் என்னை மாற்றும் என்று சொல்லி கேட்போம். ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே நான் சும்மா இருக்கிற என்னால் எந்த விதமான உற்பத்தியும் இல்லை, எந்த விதமான பெருக்கம் என் மூலமாக இல்லை. நான் ஒருவனாக இந்த சபையில் வந்தேன், ஒருவனாகவே இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறேன். ஒரு நபரை கூட நான் ரட்சிப்புகள் கொண்டு வரவில்லையே. வெட்கப்படுகிறேன் ஆண்டவரே, வருந்துகிறேன் ஆண்டவரே. ஆத்தும ஆதாயம் செய்ய ரட்சிப்புகள் வழிநடத்த கிருபையை தாரும் என்று சொல்லி கேட்போம். கர்த்தருக்கான கிருபையை தருவாராக. கரங்களை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா. அநேக காரியங்கள் பெருக்கத்திற்காக நிறைய விஷயங்களை எதிலெல்லாம் பெருக வேண்டும் என்று நம்ம நிறைய பார்க்க சொல்ல முடியும். அவைகளுக்குள்ளே நான் செல்வதற்கு நேரம் இல்லை. கிருபை பெருக வேண்டும், அதே போல இன்னும் நிறைய காரியங்கள். சம்பத்து பெருக வேண்டும், அறிவு பெருக வேண்டும், கிறிஸ்துவை பற்றி அறிவு பெருக வேண்டும், ஞானத்தில் பெருக வேண்டும். எல்லாம் வேத புத்தகத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. தேடி வாசியுங்கள். இவளெல்லாவற்றில் நமக்கு பெருக்கம் வர வேண்டும். ஐஸ்வர்யம் மட்டுமல்ல, ஆசீர்வாதம் பெருக வேண்டும், ஆசீர்வாதம் பெருக வேண்டும் என்று சொல்லி நம்ம என்ன செய்கிறோம் என்று சொன்னால் அதுக்கு எந்த விதத்திலையும் விளக்கம் தெரியாமல் இருந்து கொண்டிருக்கிறோம். அப்படினாலே அதாவது ரோமரில் நம்ம படித்தோம் 6ஆம் அதிகாரத்தில் கிருபை. கிருபை எங்கே பெருகும் என்றால் பாவம் பெருகின இடத்துல கிருபை பெருகிற்று என்று சொல்லி இருக்கிறது. அர்த்தம் என்ன? பாவம் பெருகின இடத்துல கிருபை பெருகிட்டான் அர்த்தம் என்ன? ஏன் கர்த்தர் பாவம் பெருகின இடத்துல கர்த்தர் ஆட்களுக்கு காலத்தை கூட்டி கொடுக்கிறார்? இந்தியாவிலே விக்கிரகங்கள் பெருகி இருக்கிறது. கர்த்தர் ஏன் இந்த இந்தியாவை வைத்திருக்கிறார், நல்லா வைத்திருக்கிறார், அழிக்காம வச்சிருக்கிறார்? கிருபை பெருகி கொண்டிருக்கிறது. கரங்களை கர்த்தர் மகிமைப்படுத்துவா. அப்படி என்றால் கிருபை அப்படியே அதனால பாவத்தில் நிலைநிற்கலாம் என்று சொல்லலாமோ? இல்லை. பாவத்திற்கு நிச்சயமாய் ஆண்டவர் சம்பளத்தை அல்லாவிட்டால் அதுக்காக தேவன் அது மரணம் என்று சொல்லியிருக்கிற தேவனுடைய நியாய தீர்ப்பு நிச்சயமாய் வரும். பாவம் பெருகின கிருபை பெருகி கொண்டு கர்த்தர் அப்படியே நிரந்தரமாய் விட்டுவிட மாட்டார். ஆகிய பிரியமானவர்களே, உங்கள் வாழ்க்கையில ஜெபிக்கவில்லை, வேதம் வாசிக்கவில்லை, ஆலயத்துக்கு வரவில்லை, ஒழுங்காக தசோபகம் கொடுக்கவில்லை, ஆராதனைக்கு சரியான நேரத்துக்கு வரவில்லை, உட்கார்ந்து ஒழுங்காக தூங்காமல் பிரசங்கம் கேட்கவில்லை, இதெல்லாம் இருந்தாலும் கிருபையா கர்த்தர் உங்களுக்கு உயிரோடு வைத்திருக்கிறார்ங்கிறது மட்டுமல்ல, கர்த்தர் உங்களுக்கு பல நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் கொடுத்து வைத்திருக்கிறார். ஆரோக்கியமாய் வைத்திருக்கிறார், சுகபத்திரமாய் வைத்திருக்கிறார். இது ஏதோ நீங்க புண்ணியம் செய்து இல்லாவிட்டால் இது வேறு ஏதோ நீங்கள் கற்பனை செய்து கொண்டிருக்க வேண்டாம். எப்படி இருந்தாலும் இப்படித்தான் அப்படின்னு நினைக்கவே வேண்டாம். உங்க வாழ்க்கையில நீங்கள் நம்ம வாழ்க்கையில கொஞ்சம் சரி இல்லாமல் இருந்தாலும், கொஞ்சம் கூட சரியில்லாமல் இருந்தாலும், ஒருவேளை பின்மாற்றக்கால இருந்தாலும், துன்மார்க்கத்தில் இருந்தாலும், பாவத்துக்குள் நீங்கள் வீழ்ந்து கிடந்தாலும் எப்படியாவது எழும்ப மாட்டானா என்று கர்த்தர் நம்மை ஆண்டவர் என்ன செய்கிறார்? நியாயம் தீர்க்காமல், தேவன் அவர் மரணத்துக்கு ஒப்பு கொடுக்காமல், தேவன் நம்மை சபிக்காமல், தேவன் நம்மை அவர் உயிரோடு வைத்திருக்கிறார். கர்த்தர் நமக்கு கிருபைகளை ஆண்டவர் தந்து கொண்டிருக்கிறார். அதுக்காக கர்த்தர் மகிமைப்படுத்தால் அல்லேலூயா. அருமையானவர்களே, யார் அப்படின்னாலே இந்த விதமாக நம்முடைய வாழ்க்கையில குறிப்பாக நீதிமான்கள் பெருக வேண்டும். பாவம் செய்கிற மக்கள் அல்ல, நீதிமான்கள் பெருக வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? நாம் பெருக வேண்டும். பெருக்கம் எல்லாவற்றிலையும் பெருக்கம் உண்டாக வேண்டும் என்றால்
என்ன செய்ய வேண்டும் என்கிறதைத்தான் ஆதியாகமம் 1:22 1:28 9:1 நம்ம படிக்கிறோம். என்ன செய்ய வேண்டுமா? பலுக வேண்டும். பி ஃப்ரூட்ஃபுல் என்று ஆங்கிலத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. பலுக வேண்டும் என்று சொல்லியிருக்கிறது. இப்போ பலுகுதல் என்று சொன்னால் அதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும், கற்றுக்கொள்ள வேண்டும். பலுகுதல் என்புடைய அர்த்தத்தை நானும் வெகு காலமாக சிந்தித்து பார்க்கிற சமயத்தில் அதனுடைய அர்த்தத்தை சரியாக விளங்கிக் கொள்வதற்கு கடினமான ஒரு விஷயமாக இருந்தது. ஆகவே இன்றைக்கு விளங்கி கொண்டதன் அடிப்படையிலே உங்களோடு நான் அதை பேசுகிறேன். பலுகுதல், அதைத்தான் முழு நேரம் பேச வேண்டும். நேரடியாக அதை பேசினால் அர்த்தம் புரியாது, அது பலன் தராது. எதிர் பெருக வேண்டும் எப்படி என்று சொன்னால் தானே புரியும். ஆகவே மொத்தத்தில் நீங்கள் எந்த காரியத்தில் பெருக வேண்டும் என்று சொன்னாலும் பெருக்கத்திற்கு பலுகுதல் என்பது மிக மிக முக்கியமான காரியமாக இருக்கிறது. பலுகுதல் என்று சொன்னால் உதாரணமாக, அதாவது ஒரு தாவரம் அது காய்ப்பதற்கு, பலன் பிடிப்பதற்கு, பலன் கொடுப்பதற்கு அது பக்குவம் உள்ளதாய் மாற வேண்டும். கரங்களை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அந்த பக்குவம் உள்ள நிலைமையிலே அது மாற வேண்டும், அது பக்குவப்பட வேண்டும். அதே போல ஒரு மனிதன் அவன் சந்ததியை உருவாக்க வேண்டும் என்று சொன்னாலும் அவன் அதற்கு ஏற்ற விதத்தில் அவன் பக்குவப்பட வேண்டும், முதிர்ச்சி அடைய வேண்டும். அதற்குத்தான் என்னன்னா பலுகுதல், பி ஃப்ரூட்ஃபுல், பலன் கொடுக்கத்தக்கதான ஒரு பக்குவத்தை நீ உடையவனாய் மாறுதல் என்று சொல்லி அர்த்தம். அந்த விதத்தில் நம்ம பலுக வேண்டும் என்று சொன்னால், அதாவது ஒரு செடி எடுத்துக்கொள்ளுங்கள். செடி அது காய் கொடுக்க வேண்டும் என்றால் அது என்ன செய்ய வேண்டும்? வளர்ச்சி, அது விதையை போடுறோம், அந்த விதை என்ன செய்யணும்? அது முளைக்கணும். விதை முளைச்சி அடுத்து அது பலன் கொடுக்க வேண்டும் என்றால் அது பூ என்ன செய்யணும்? வரணும். அந்த பூ என்ன செய்யும்? அதுக்கு பிறகு மலர்ந்து அதற்கு பிறகு அதில் காயாக என்ன செய்கிறது? மாறுகிறது. அந்த காய் என்ன செய்கிறது? காய்க்குள்ள விதை இருக்கிறது. பழமான பிறகு அந்த பழத்துக்கு இருக்கிற விதை என்ன செய்கிறது? கீழே விழுகிறது. அந்த விதையிலிருந்து ஒரு விதையாக அந்த செடியிலிருந்து, அந்த மரத்திலிருந்து 100 பழங்கள், 100 விதைகள் அது என்ன செய்ய பிறப்பித்து அது தரையில் அந்த விதைகள் போடப்படும் போது அந்த 100 விதைகளும் 100 மரங்கள் என்ன செய்கிறது? பிறப்பிக்கிறது. அந்த 100 மரங்கள், அந்த விதைகள், அந்த மரங்கள் இருந்து 100 அல்ல, அதுக்கு பிறகு அது 1000ஆக, அது லட்சமாக அந்த மரங்கள், தாவரங்கள் என்ன செய்கிறது? பெருகுகிறதை நாம் பார்க்கிறோம். இதுதான் பலுகி பெருகுதல். ஆகவே அந்த ஒரு அனுபவம் சபைக்கு உண்டாக வேண்டும். அந்த ஒரு அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்ய வேண்டும்? உண்டாக வேண்டும். அந்த செடி நீங்கள் இங்கே கவனித்து பாருங்கள். ஒரு செடி அங்கே மட்டும் இருக்கிறது என்று சொன்னால் அந்த செடி தனியாக இருக்கும் பொழுது ஒரு செடியினாலே ஆண்டவர் ஒரு செடியை என்ன செய்யவில்லை? படைக்கவில்லை. செடிகள் உண்டாக கடவுள் என்று சொன்னார். ஆதாம் ஒரு ஆளை படைத்தார். அந்த ஒரு ஆளை மாத்திரம் படைத்திருந்தால் அவன் பலுகி பெருகவே முடியாது. ஆதாமுக்கு ஏவாளை என்ன செய்தார்? படைத்தார். ஒரு செடி இருந்தால் அந்த செடியின் மூலமாக இன்னொரு செடி என்ன செய்யாது? உருவாகாது. எவ்வளவு பூ இருந்தாலும் உருவாகாது. அது என்ன செய்ய வேண்டும்? வேறு செடிகள் இருக்க வேண்டும். அப்போ என்ன செய்கிறது? தேனி வந்து என்ன செய்யும்? இந்த பூவில உட்காரும். இந்த பூவில உட்கார்ந்து இங்கிருந்து அடுத்து என்ன செய்கிறது? உட்கார்ற சமயத்தில் இந்த மகரந்த பொடி என்று ஒன்று இருக்கிறது பூவில. அந்த மகரந்த பொடி அதனுடைய காலில் ஒட்டும். இது இங்கிருந்து என்ன செய்ய அந்த இன்னொரு இடத்துக்கு அடுத்த பூவுக்கு போகும். இது போகிறது எதற்காக? தேன் குடிப்பதற்காக போகிறது. ஆகையினால இந்த பூவிலே என்ன இருக்கிறது என்று சொன்னால் மனம் இருக்கிறது, குணம் இருக்கிறது, அழகு இருக்கிறது. இதெல்லாம் இருக்கிறதுனால தான் தேனி என்ன செய்கிறது? வருகிறது. வண்டு வருகிறது.
வந்து அதில் உட்கார்ந்து தேனை எடுத்துக்கொண்டு அடுத்த போகுகளை அங்கேயும் தேனை சேகரிக்க போகும் பொழுது என்ன செய்கிறது? இந்த மகரந்த சேர்க்கை உண்டாகிறது. கரங்களை விட்டு கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். பள்ளிக்கூடத்தில் வாத்தியார் படித்து கொடுக்குற பாடத்தில் பயாலஜியில் ஒரு பாட்டை நான் இப்போ உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். மகரந்த சேர்க்கை என்று உண்டாகிறது. அந்த மகரந்த சேர்க்கையின் மூலமாக அந்த அந்த பூ என்ன செய்கிறது? வாடுகிறது. ஆனால் அங்கே காய் மலருகிறது. கரங்களை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா. இதே பிரின்சிபிளை தான் கர்த்தர் நம்முடைய சபைக்கும் வைத்திருக்கிறார். இதே பிரின்சிபிளை தான் கர்த்தர் சபைக்கும் வைத்திருக்கிறார். இதை செடி என்று சொன்னதை போல ஒரு மனுஷனுடைய பெருக்கத்திற்கும் இதை என்ன செய்யலாம்? ஒப்பிடலாம். மனுஷனுடைய பெருக்கத்துக்கும் ஒப்பிடலாம். ஒரு மனிதன் இருக்கிறான் என்று சொன்னால் அவன் தனியாக அவன் இருந்தால் அவன் பெருகவே மாட்டான். அவன் என்ன செய்ய வேண்டும்? 8 வயதிலேயே பிள்ளைங்களுக்கு இப்போ காதல் வந்துருது. சோத்திரம். ரொம்ப வித்தியாசமாக இப்போ இவ உடுக்கிறா அப்படின்னா பையன் உடை உடுத்துக்கிறான் என்றால் புரிந்து கொள்ள வேண்டும் அவனுக்கு என்ன வந்திருக்கிறது? காதல் வந்திருக்கிறது. அவன் கவர்ச்சியாக இருக்க வேண்டும் என்று சொல்லி என்ன செய்கிறான்? விரும்புகிறான். கவர்ச்சியாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறான். பூவை தேடி என்ன செய்கிறது? தேனீக்கள் வருவது போல பூ வைத்தவளை தேடி தேனீக்கள் என்ன செய்யும்? வரும். ஆகினா இவள் பூ வைத்து கொண்டு இவள் ஜோடித்து கொண்டு இவள் என்ன செய்வாள்? அப்படியே நடப்பா. அப்போ அதுக்கு அர்த்தம் என்னன்னா, முதல்ல தேவை இந்த அழகு, இந்த கவர்ச்சி, ஒரு அட்ராக்ஷனுங்கிறது தேவைப்படுகிறது. அந்த அட்ராக்ஷன், கவர்ச்சி என்பது தேவைப்படுகிறது. அதற்கு முன்போ பின்போ முதல்ல இந்த கவர்ச்சி, இந்த அட்ராக்ஷன் கொஞ்சம் என்ன செய்யணும்? டீசெண்டாக தலை செய்யணும், வரணும். டீசெண்டாக ஆமாம் ட்ரெஸ் பண்ணணும். அப்போ தான் வர்ற மாப்பிள்ளை என்ன செய்யும்? விரும்புவான். கர்த்தரை மகிமைப்படுத்தும். ஹல்லேலூயா. அப்படி இல்லைன்னா விரும்ப மாட்டான். மாப்பிள்ளை வரும் பொழுது என்ன செய்யணும்னா வேறு ஒன்றும் செய்ய வேண்டாம். உங்கள் டீயில் மயங்க மாட்டான் அவன், உங்கள் சிரிப்பில் தான் மயங்குவான். நீங்கள் அப்படி தானே மயங்கியிருப்பீங்க. ஆனால் இப்போ அந்த சிரிப்பை காணலையே, ஏங்குறீங்க இல்லையா? சிரிப்பு எப்போவுமே இருக்காது. பூ எப்போவுமே இருக்குமா? அது ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் அது என்ன செய்யும்? இதழ்கள் சுருங்கி போகிறது, வாடி போகிறது. பலன் கொடுக்க வேண்டிய காலங்களும் சமயங்களும் வரும் பொழுது, குடும்பம் பிரச்சனை வரும்போது வாட்டம் வரத்தான் செய்யும். ஆனால் திருமணத்தில் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், நல்ல மாப்பிள்ளை வேணும், நல்ல பொண்ணு வேணும்னா சிரியுங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பி அட்ராக்டிவ். அது திருமண வாழ்க்கைக்கு மட்டுமல்ல, உங்களுடைய வியாபாரத்துக்கும் அப்படித்தான். ஒரு ஹோட்டல் வச்சுருக்கீங்களா, சிரிக்கக்கூடிய ஒரு 2 பேரை முன்னால் நிறுத்தணும். சிரிக்கக்கூடிய 2 பேரை முன்னால் நிறுத்த சிரிப்போடு வாங்க அப்படின்னு சொல்லி முகமலர்ச்சியோடு கூப்பிட்டால் அவங்களுக்காகவே அந்த ஹோட்டலுக்கு, அந்த கடைக்கு ஆட்கள் நிரம்பி வருவார்கள். கரங்களை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துவான். அதே போல் இந்த என்ட்ரன்ஸில் ரொம்ப அதாவது கடுகடுத்த முகத்தோட 2 பேரை நிறுத்துங்க. ஒரு மனுஷன் இதுக்குள்ளே வரமாட்டான். அதனால தான் ஒருத்தருமே நிறுத்தலை. சிரிக்கிற ஆள் கிடைக்கல நமக்கு. இன்னும் தேடிக்கொண்டிருக்கிறோம். நீங்களும் சிரிக்கிறவளாய் மாறுங்கள். இப்போ சபையில் வந்தோடனே இருக்கிறத பார்த்து ரொம்ப சீரியஸாக நம்ம உட்கார்ந்துருக்கிறோம். பக்கத்தில் பார்க்க மாட்டோம், சிரிக்க மாட்டோம். கொஞ்சம் ஒரு அட்ராக்டிவாக இந்த சபைக்கு போனால் அந்த பிரதர் பேசுகிறாரு, சிரிக்கிறார், அட்ராக்ஷன் இருக்கணும். அதே போல் எல்லாமே அட்ராக்டிவாக இருக்கணும். நம்மளுடைய இருக்கைகள்லாம் போட்டிருக்கு பார்த்தா அட்ராக்ஷனாக இருக்கணும். ஸ்டேஜ் அட்ராக்டிவாக இருக்கணும். பிஏ சிஸ்டம் அட்ராக்டிவாக இருக்கணும். இசை அட்ராக்டிவாக இருக்கணும். பாடல் அதுக்காக தானே ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. இதெல்லாம் அந்த விதமாக நம்ம எல்லாமே கொஞ்சம் இந்த விதத்திலே கொஞ்சம் அழகு உள்ளதாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. உங்கள் பேச்சு கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கட்டும். கரங்களை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? சுவிசேஷம் சொன்னால் கூட அட்ராக்டிவாக சொல்லுவோம். நீ செத்தே போயிட்டுவான்னு சொல்லக்கூடாது. நீ பாவம் செய்த நீ செத்தே. கொஞ்சம் பக்குவமாக, கொஞ்சம் அட்ராக்டிவாக சுவிசேஷத்தை என்ன செய்யணும்? சொல்லணும். இப்போ நான் கொஞ்சம் சிரிச்சு தான் பேசுகிறேன். இல்லைன்னா நீங்களும் எல்லா நாளுமே நான் அப்படி ரொம்ப சீரியஸாக பேசினேன்னா என்ன? ஆகவே எப்போதுமே நான் உங்களை விரட்டுற ஆளாக இருக்கக்கூடாது. உங்கள் வீட்லேயும் அப்படித்தான்.
வீட்டில் ஒரு நல்ல அட்மாஸ்பியர் உள்ளதாக இருக்கணும். கரங்களை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ஒரு சந்தோஷமான ஒரு ஹாப்பி அட்மாஸ்பியர் எங்கே இருக்கிறதோ அந்த இடம் பெருக்கமடையும். கரங்களை கொட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தாலோயா. முதல்ல உயிர் இருக்கணும்னு சொன்னேன். ரெண்டாவது என்ன இருக்கணும்? முதல்ல உயிர் இருக்கணும்னு சொன்னால் விதை முளைக்கணும்னு என்ன இருக்கணும்? அதுக்கு உயிர் இருந்தால் தான் அது விதை என்ன செய்யும்? முளைக்கும். இப்போ ரெண்டாவது என்ன சொன்னேன்? கொஞ்சம் கவர்ச்சிகரமாக இருக்கணும். அப்படிங்கிறதுக்காக சினிமாக்காரங்க மாதிரி கவர்ச்சியாக உடுத்துட்டு வராதுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த கவர்ச்சி சொல்லலை. இந்த ஸ்பிரிச்சுவல் அட்ராக்ஷன் பலனுக்கு இதுவானது. திருமணத்தை பொறுத்த அளவில் பாருங்க, கவர்ச்சியாக உடை உடுத்தி கொண்டு நம்ம ரோட்டில் அப்படி நிற்கிறது அதல்ல. ஒரு பொண்ணை ரெடி பண்ணி டெய்லி காலைல ரோட்டு முன்னாடி வச்சுப்போம். அந்த பொண்ணு ரெடியாக இருக்கா, மாப்பிள்ளை இருந்தால் வாங்க அப்படி நிறுத்துவாங்களா? என்ன செய்வாங்க? மேரேஜ் பியூரோவில் போய் பதிவு செய்வாங்க. 10 மேரேஜ் பியூரோவுக்கு என்ன செய்வாங்க? போடுவாங்க, ப்ரொஃபைல் அனுப்புவாங்க, விளம்பரம் பண்ணுவாங்க. இப்படி ஒரு பொண்ணு இருக்கா, ஒரு பையன் இருக்கிறான், கல்யாணத்துக்கு ரெடி, அடுத்து அவன் ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்கு ரெடின்னு அர்த்தம். அதுக்கு அர்த்தம் அடுத்து அவன் சந்ததி எங்களுக்கு வேணும், அதுக்கு மகன் மகள் ரெடியாக இருக்கிறான் அப்படிங்கிறதுக்காக என்ன செய்கிறோம்? விளம்பரம் செய்கிறோம். அட்வர்டைஸ்மெண்ட் இல்லாமல் எந்த பிஸ்னஸும் வளரவே வளராது. உங்களுடைய தகுதியை நீங்கள் மற்ற இடத்துக்கு சரியாய் சொல்லி அதை நீங்கள் வெளிப்படுத்தாமல் நீங்கள் வளர்ச்சி அடையவே முடியாது. கரங்களை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். உங்கள் திறமைகளையும் தாளந்துகளையும் உங்கள்கிட்ட இருக்கிறத என்ன செய்யணும்? நான் ஒருத்தர் சொல்ல மாட்டேன், மறைச்சே வச்சிருப்பேன் அப்படின்னா நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் நம்முடைய பிள்ளைகளுக்கு வாய்ப்புகள் என்ன செய்யணும்? அந்த அட்வர்டைஸ்மெண்ட், இங்கே மகனுக்கு அவன் பாட்டு பாட தெரியும், அவன் அதை செய்ய தெரியும், இதை செய்ய தெரியும் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்ய வேண்டும் என்றால் நம்மை வெளிப்படுத்த வேண்டும். சபையிலையும் நீங்கள் உங்களை வெளிப்படுத்தணும். ஆகினால நம்ம என்ன செய்ய வேண்டும் என்றால் மறைந்திருக்கக்கூடாது. வெளியே வந்து சொல்லணும், பாஸ்டர் எனக்கு பாட்டு பாட தெரியும், எடிட்டிங் பண்ண தெரியுமா, வேறு என்ன பண்ண தெரியும், எந்த ஊழியம் தெரியும், என்ன திறமை இருக்குது, எந்த தாளந்து இருக்கிறது, நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? வெளிப்பட வேண்டும். வந்து உங்களை என்ன செய்ய வேண்டும்? அறிமுகம் செய்து கொள்ளுங்கள். கரங்களை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துவான். நீங்கள் உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ண தெரியாத ஆட்கள் ஒரு ஆள் பார்த்த உடனே ஐ எம் சோ அண்ட் சோ சும்மாவே சொல்லுங்களாம். அல்லேலூயா. சும்மாவே சொல்லுங்க. வர சமயத்தில் அவங்ககிட்ட ஒன்றும் சொந்தமாக பந்தமாக ஒன்றும் இல்லை, ஆனாலும் நான் என்னோட பேர் இதுங்க, ஸ்தோத்திரம் பிரைஸ் லார்ட் சொல்லிட்டு போங்க. அந்த மாதிரி நம்ம எந்த இடத்துலையும் சரி, நாம் போகிற வருகிறதான இடங்களிலே நாம் அந்த விதமாக நம்மை அறிமுகப்படுத்தக்கூடிய அந்த ஒரு தன்மையாவது நமக்கு இருக்க வேண்டும். நம்மை வெளிப்படுத்த வேண்டும். கரங்களை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? நம்முடைய நிறத்தை வெளிப்படுத்தணும், நம்முடைய குணத்தையும் வெளிப்படுத்தணும். அல்லேலூயா. நம்ம அந்த கவர்ச்சியாக இருக்கிற அட்வர்டைஸ்மெண்ட் சொன்ன பாருங்க, பொண்ணு இருக்கிறா அப்படின்னு சொல்லி பல இடத்துலலாம் நம்ம சொல்லும்போது நமக்கு எப்படி ஒரு மாப்பிள்ளைக்கு பொண்ணு கிடைக்குது என்கிறது போல நம்ம என்ன செய்யணும்னு சொன்னால், எனக்குள்ள இயேசு இருக்கிறார், எங்கள் சபையில் வந்தீங்கன்னா உங்களுக்கு சமாதானம் உண்டு, எங்கள் சபையில் வந்தீங்கன்னா உங்களுக்கு ரட்சிப்பு உண்டாகும், வசனம் உண்டு, எங்கள் சபையில் இயேசு எங்கள் வாழ்க்கையில் அற்புதத்தை செஞ்சார், எனக்கு வியாதி சுகமாச்சுது, நான் இப்படி ஒரு துன்மார்க்கனாக இருந்தேன், குடிகாரனாக இருந்தேன், இயேசு என்னை ரட்சித்தார். அப்படிப்பட்ட சாட்சியை நீங்கள் விளம்பரப்படுத்தும் போது கர்த்தர் உங்கள் மூலமாக அநேகரை நீதிமான்களாக மாற்றுவார். கரங்களை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்தால் அல்லோயா. அருமையாளர்களே, நமக்கு பெற்ற நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் நான் நமக்குள்ளே வைத்து கொண்டிருக்கிறோம், யாரிடத்திலும் சொல்லுகிறது இல்லை. மிஞ்சி போனால் எங்கே சொல்லுவோம்? பெந்தேகோஸ்தே சபையை சொல்லுகிறேன். எளிமை நின்று சாட்சிங்கிற பெயரில் நிறைய சபைகளில் சரித்திரம் பேசுவாங்க. நம்ம விசுவாசிகளே சாட்சின்னு சொன்னால் என்னன்னே தெரியாது. இயேசுவை பற்றி சாட்சி சொல்லணும், கர்த்தர் உங்களுக்கு செய்த நன்மையை சொல்லணும், சுருக்கமாக சொல்லணும், ஞானமாக சொல்லணும். அப்படி நீங்கள் விளம்பரப்படுத்தணும். உங்களுக்கு ஒரு ப்ரொஃபைல் போட்டால் கூட இல்லை, நீங்கள் ஒரு வேலைக்கு அப்ளை பண்ணால் கூட ஞானமாக அப்ளிகேஷன் போடணும். கரங்களை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துவா. எவ்வளோ யோசித்து செய்யணும். அதே போல தான் நீங்கள் என்ன செய்யணும்னா, இயேசுவை பற்றி சொல்லும் பொழுதும் நீங்கள் சரியாக சொல்லணும், சபையை பற்றியும் ஒழுங்காக சொல்லணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்ல சபை தான், அந்த பாஸ்டர் கொஞ்சம் ஒரு மாதிரி அப்படின்னு கதை போயிடுச்சு.
சொல்லுங்கள். அவர் ஒரு மாதிரி தான், ஆனால் சில டைம் இப்படி ஒரு மாதிரி இருப்பார், சில நல்லா இருப்பார். சொல்லுங்கள். நான் சரியில்லை அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படின்னா இத்தனை வருஷம் ஆண்டவர் அங்கே வச்சுருப்பாரா? கரங்களை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துவா. உங்களுக்கு ஏற்றாள் நான் தான் வச்சுருக்கார். ஸ்தோத்திரம். வேற ஒன்றும் சரிப்படவே படாது. அதனால தான் சேலத்துக்கு கொண்டு வந்து வச்சுருக்கார். இல்லைன்னா சென்னைக்கு அனுப்பியிருப்பார்ல, இல்லை வெளிநாட்டில் எங்கேயாவது நீ போன வச்சுருப்பார்ல. உங்களுக்கு நான் தான் சரி. இப்படி பண்ணால் தான் நீங்கள் சரியாக வரும்னு தெரியும். எந்த மரத்துக்கு எந்த வாழ் போட்டால் சரியாக பலகை ஆகும்னு தெரிஞ்சு தான் ஆமாம் போடணுங்கிற மாதிரி இல்லையா? அதனால் சரியாக என்ன செய்யணும்? சாட்சி சொல்ல தெரிந்திருக்க வேண்டும். கரங்களை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? சத்தமாக சொல்ல ஹல்லேலூயா. இந்த மலரில் பாருங்க, மலர் அது காயாக மாறணும், கனியாக மாறணும், விதையாக மாறணும் அப்படின்ட்டு சொன்னால் அந்த கவர்ச்சி மட்டுமல்ல, அதில் இன்னொன்று இருக்கிறது தெரியுமா? நான் முதல்ல சொன்னேன், தேன் இருக்கு. தேன், அந்த தேன் இல்லை என்று சொன்னால் அங்கே எந்த அதாவது ஈயும் வராது, பேயும் வராது. ஈ வர்றது காரணம், தேனி வர்ற காரணம் என்ன? அந்த தேன் இருக்கிறதுனால தான். நம்மகிட்ட ஏதாவது இருந்தால் தாங்க வருவாங்க ஆட்கள். ஏதாவது இருக்கணும். சும்மா நான் வெறுமையான பாத்திரம் நான் அப்படின்னே பாடிக்கிட்டே இருந்தோன்னா ஒன்றுமே நடக்கவே நடக்காது. அதை பாட்டு எழுதுறவங்களுக்கு ப்ரைஸ் கொடுக்கலாம். காலமெல்லாம் அந்த பாட்டையே பாடிட்டு உட்காந்து வெறுமையான பாத்திரம். எவ்வளோ நாள் வெறுமையாக இருப்பீங்க? நம்ம என்ன செய்யணும்? தேன் உள்ளவரை தேனை பிறப்பிக்க வேண்டும். கரங்களை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். நமக்குள்ள அபிஷேகம் இருக்கணும். தேனிலும் தெளிதேனிலும் மதுரமாக இருக்கிறது என்னது? வசனம். தேனுங்கிறது வசனம். நமக்குள்ள வார்த்தை இருக்கும் என்றால், தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய வசனம், வசன அறிவு, வசனத்தினுடைய வெளிச்சம், வெளிப்பாடு விசுவாசியே உனக்குள்ள இருக்கும்னா உன்னை தேடி என்ன செய்வார்? ஜனங்கள் வருவார்கள். கரங்களை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். சபையில் ஊழியக்காரனுக்கு என்ன இருக்கணும்? வசன வெளிப்பாடு இருக்கணும். ஆசாரனுடைய வாயில் என்ன தேடுவார்கள்? அறிவை தேடுவார்களே. அறிவு என்று சொன்னால் என்ன? ஆண்டவரை குறித்து பேசுவதற்கான அறிவு. இயேசுவை, தேவனை, பிதாவை, குமாரனை, பரிசுத்த ஆவியானவரை, தேவனை குறித்து பேசுகிற அறிவு என்ன செய்யணும்? இருக்கணும், வெளிப்படுது. வேத வசனத்துடைய வெளிச்சம், வெளிப்பாடு இருக்கணும். சிரிக்க வச்சு, உங்கள் தமாஷ் பண்ணி, வேடிக்கை பண்ணி, 2 பாட்டை நல்லா பாடி இசையெல்லாம் போட்டு உற்சாகப்படுத்தி அனுப்பிடலாம். அது பலன் உள்ளவர்களை பிறப்பிக்காது, மலடர்களை பிறப்பிக்கும். கைகளை தாண்டு கேளுங்க. ஆண்டவரே, மனமுள்ள ஒரு சபையாக மாறணும், குணமுள்ள ஒரு சபையாக மாறணும். எங்கள் சபையில் சாட்சி இருக்கணும். எங்கள் சபை விசுவாசிகளுடைய வாழ்க்கையிலே சாட்சி இருக்க வேண்டும். சாட்சி சொல்லர்களாய் மாற்ற வேண்டும். சுவிசேஷத்தை விளம்பரப்படுத்தலாம். எங்கள் சபையின் மக்களை நீர் மாற்ற வேண்டும். மாத்திரமல்ல ஆண்டவரே, தேன், தெளிதேன் எங்களுக்குள்ள வேண்டும் ஆண்டவரே. வேத அறிவை பெற்று நாங்கள் வேத வசனத்தை பேசுவதாய் மட்டுமல்ல, அந்த வேத வசனத்தின்படியான வாழ்க்கையை நாங்கள் வெளிப்படுத்தி நறுமணம் வீச எங்களுக்கு உதவி செய்யும் என்று சொல்லி கேட்போம். ஹல்லேலூயா. அருமையார்களே, என்ன பேசிக்கொண்டே போகலாம். கடைசி 2 காரியத்தை சொல்கிறேன். அதாவது அந்த நிலத்தில் என்ன செய்யணும்? விழணும். அப்புறமா அந்த காய் பறித்து கொண்டு போய் வீட்டில் பத்திரமா வைத்து ஒரு பானையில் போட்டு வைத்திருந்தால் அதுக்கு பிரயோஜனம் இல்லவே இல்லை. இப்போ நம்ம விசுவாசிகளாக ரொம்ப கம்ஃபர்டபுளாக பானைக்குள்ளே உட்கார்ந்துருக்குறோம். பாஸ்டரும் பானைக்குள்ள, விசுவாசிகளும் ஒவ்வொரு பானைக்குள்ளே உட்கார்ந்து இருக்கிற மாதிரி ஒரு ஜாடியில் போட்டு வைக்கப்பட்ட கம்ஃபர்டபுளாக. எந்த சிரமம் படக்கூடாது, எந்த பாடு, எந்த கஷ்டம், ஒன்றும் பிரச்சனையே வரக்கூடாது. கேட்குறதெல்லாம் ஆண்டவர் கொடுக்கணும். ஆராதனைக்கு வந்து ஆசீர்வதிப்பார் அப்படின்னு நாங்கள் பிரசங்கம் பண்ணணும். அப்படியே முடித்தவொன்னு எல்லாம் தள்ள கை வச்சு ஜெபம் பண்ணணும். போயிட்டு வாருங்க, கர்த்தர் ஆசீர்வாதம் சொல்லி அனுப்பணும். மறுபடியும் அப்படியே வருவீங்க, அப்புறம் போவீங்க. கொஞ்சம் கஷ்டம் வந்துச்சுன்னா சபைக்கு வர மாட்டீங்க, ஓடி போயிடுவீங்க. நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும், செத்ததையாகில் மிகுந்த பலனை கொடுக்கும். இயேசு சொன்னார். என்ன செய்யணும்? நம்ம நிலத்தில் விழணும்,
சாகணும். எதுக்கு சாகணும்? நம்முடைய வாழ்க்கையில் நம்ம எதெல்லாம் சாகணும்? சுயத்துக்கு சாகணும், மண்ணில் விழுந்து நம்ம சாகணும் வேண்டும் என்ற தியாகத்தை குறிக்கிறது. கர்த்தருக்காக தியாகத்தோடு என்ன செய்யணும்? நம்ம வேலை செய்யணும். ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் பாருங்க, ஆபிரகாம் என்ன செய்யணும்? வா, நான் அடைக்கும் தேசத்துக்கு வான்னார். அவன் வந்தான், கலாச்சாரத்தை விட்டான், இனத்தை விட்டான், எல்லாத்தையும் விட்டான். அவன் நிலத்தில் விழுந்து சாகும்படி தன்னை ஒப்பு கொடுத்தான். கரங்களை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துவான். எதெல்லாம் விடணுமோ எல்லாத்தையும் விடுவது தான் சாவது. நான் இருக்கிற இடத்துல இருப்பேன். நானுடைய சொந்தம் பந்தம்லாம் நான் விட மாட்டேன். சாவு வரும்போது அவங்க கூட போயிடுவேன். கல்யாணம் வரும் பொழுதும் அப்படி போயிடுவேன். நான் சாக விருப்பமில்லை. நீ பிரிந்து விழுந்து நிலத்திலே சாக வேண்டும். கரங்களை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. பவுலை பாருங்கள், நான் அடிபட்டவன், கப்பற்சேயத்தில் இருந்தேன், எவ்வளவு காரியங்களை சொல்றான் பாருங்க. அதே விதமாய் பிரயாசப்படாமல் பலன் வரவே வராது. சுவிசேஷத்துக்கு சொல்லும் பொழுது நமக்கு பலவிதமான உபத்திரம் வரும், பாடு வரும், நிந்தை வரும், அவமானம் வரும், பரிகாசம் வரும். அதை மேற்கொண்டு தைரியமாய் போய் டிராக்ட் கொடுக்கணும், சுவிசேஷத்தை சொல்லணும். அப்பொழுதுதான் நாம் பலனை கொடுக்க முடியும். கரங்களை கொட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தும். ஹல்லேலூயா. கடைசியாக சொல்கிறேன், அது என்ன செய்யணும்னா, விதை விழுந்து நிலத்தில் வர்றது பாருங்கள், எல்லாத்தையும் ஒரு இடத்துல அப்படியே மொத்தமாக வைக்கக்கூடாது. அதை பிடுங்கி சரியான இடத்துல நடணும். கர்த்தரை ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நீங்கள் சபையில் அவரவர்கள் நடப்பட வேண்டிய இடத்துல நீங்கள் சரியாக நாட்டப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. தோட்டத்தில் நாட்டப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அப்படி நாட்டப்படுகிற அனுபவம் உங்களுக்குள்ளே வர வேண்டும். எத்தனை பேர் அதை விரும்புகிறீங்க? கரங்களை வைத்து கேளுங்க. ஆண்டவரே, நான் சபையில் நிரந்தரமாக இருக்கணும். ஆண்டவரே, நிரந்தரமாக இருக்கணும். நிரந்தரமாக நான் சபையில் இருக்கணும். வாரந்தோறும் தவறாமல் ஆராதனைக்கு வரணும். எனக்கு உதவி செய்யுங்க. எல்லா தேவ சமுத்திரம் அப்படி எழுமிந்திருப்போமா? எல்லாரும் எழுமிந்திருப்போம். ஓ ஹல்லேலூயா, க்ளோரி டு காட். உமக்கு ஸ்தோத்திரம். தேங்க்யூ ஜீசஸ். ஆர்ப்பாட்டத்தோடு ஒரு பாட்டை பாடி நம்ம போகலை. கைகளை வைத்து ஜெபம் பண்ணி ஒப்பு கொடுத்துட்டு போகிறோம். எல்லா கைகளை வைத்து உண்மையாக தேவனுடைய சமூகத்தில் கரங்களை உயர்த்தி ஒப்பு கொடுக்கிற ஆட்கள் கரங்களை வைத்து ஒப்பு கொடுங்க. மற்றவங்க ஒப்பு கொடுக்க வேண்டாம். உண்மையாக நான் ஒப்பு கொடுக்கிறேன், நான் பலன் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிற ஆட்கள், நான் பலன் கொடுக்க வேண்டும், நான் பெருக வேண்டும் என்று சொல்கிற ஆட்கள் கரங்களை வைத்து. இவைகளெல்லாம் சபையின் பெருக்கத்துக்கு மாத்திரமல்ல, உங்களுடைய குணங்கள் பெருக, பரிசுத்தம் பெருக, உங்களுடைய வாழ்க்கையில நீதி பெருக, விசுவாசம் பெருக, அறிவு பெருக, ஞானம் பெருக, கிருபை பெருக, எல்லாவற்றுக்குமே இதே ஃபார்முலாவத்தா, இதே சூத்திரத்தை தான் கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. தேவ சமூகத்தில் கரங்களை வைத்து, ஆண்டவரே, நான் பெருகும்படியாக என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லுகிற சகோதரனே, கைகளை வைத்து நீ ஒப்பு கொடு. ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். ஆபிரகாமை போல கர்த்தர் உன்னை அழைத்து வேறுபிடித்து உன்னை என்ன செய்வார் என்று சொன்னால், அவர் உன்னுடைய சந்ததியை, உன்னுடைய முன் மூலமாக தெய்வ பக்தி உள்ள ஜனத்தை வானத்தின் நட்சத்திரங்களை போல பெருகும்படி செய்ய போகிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஃபாதர் பெர்க்மேன்ஸ் அவர் கேட்பாராம், ஒரு கோடி ஜனங்களுக்கு நான் சுவிசேஷம் சொல்லணும். 1 கோடி ஜனங்கள், 1 கோடி ஜனங்கள். எத்தனை பேர் உங்கள் மூலமாக ரட்சிக்கப்படணும்? எத்தனை பேருக்கு சுவிசேஷம் சொல்ல வேண்டும் விரும்புகிற கரங்களை வைத்து கேளுங்க. ஆண்டவரே, ஹல்லேலூயா, நாம் பெருகணும் ஆண்டவரே, நாம் பெருகணும் ஆண்டவரே, நாம் பெருகணும் ஆண்டவரே. என் மூலமாய் நீதிமான்கள் சந்ததி பெருக வேண்டும் ஆண்டவரே. ஆபிரகாமை பார்த்து சொன்னீரே, வானத்தின் நட்சத்திரங்களை போல உன்னை பெருக பண்ணுவேன் என்று சொன்ன கர்த்தர் அவனை பெருக பண்ணது போல என் வாழ்க்கையை பெருக பண்ணுவீராக. என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே நீதியை பெருக பண்ணுவீராக, சமாதானத்தை பெருக பண்ணுவீராக, சந்தோஷத்தை பெருக பண்ணுவீராக, ஆசீர்வாதங்களை பெருக பண்ணுவீராக, கிருபைகளை பெருக பண்ணுவீராக, ஓ ஆத்துமாக்களை பெருக பண்ணுவீராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Jesus. Praise the Lord. Thank you Lord. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் உங்களை பெருக செய்வார். இந்த ஆண்டு பெருக்கத்தின் ஆண்டாக மாறுவதாக, இந்த ஆண்டு பெருக்கத்தின் ஆண்டாக மாறுவதாக. ஹல்லேலூயா. கரங்களை கொட்டி எல்லா கர்த்தருடைய சமூகத்தில் கர்த்தர் கொடுத்த நல்ல வார்த்தைகளுக்காக அவரை மகிமைப்படுத்துவார். ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். தகப்பனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம்.
கர்த்தர் இந்த நாள் எங்களோடு பேசினதுக்காக ஸ்தோத்திரம். இந்த பெருக்கத்தின் ஆண்டு உடைய பிள்ளைகள் பெருகும்படி கத்த கிருபை செய்யுங்க. இந்த சபை பெருகும்படி கத்த கிருபை செய்யுங்க. அதற்காக ஆண்டவரை நாங்கள் ஒவ்வொருவரும் பக்குவம் அடைய உதவி செய்யுங்க. பலன் கேட்ட விதத்தில் நாங்கள் பழுகும்படி கிருபை செய்யுங்க. அப்படி பெருகும்படி கத்த கிருபை செய்ய வேண்டும் என்று நாங்கள் கேட்கிறோம். ஓ ஹல்லேலூயா. வெறுமையாக இருக்கிற பாத்திரங்கள் அவற்றை கத்த நிரப்பும்படியாய் ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவரையும் கத்தர் அப்படி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்யமும் சமாதான பாதுகாவலும் நம் மனிதரோடு சகல பரிசுத்தவான்களோடு கூட இன்று இன்றைக்கு நிலைத்திருப்பதாக. ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.